வணக்கம். 2016 அக்டோபர் மாதம் மீனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று கிரகநிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும், 7ஆம் இடத்தில் குருவும், 9ஆம் இடத்திலே சனியும், 10ஆம் இடத்திலே செவ்வாயும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே கேதுவும் சஞ்சாரம் செய்வது இம்மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும். 6ஆம் இடம் என்பது வேலையை சொல்வதாகும். ஆக இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும். அதே சமயத்தில் வேலையில் மாற்றம் ஏற்படுவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலையின் நிமித்தமாக ஆன்சைட் செல்லுவதற்கான சந்தர்ப்பமும் இக்காலங்களிலே அமையும். அதோடு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது இதுவரை நடைபெறாமல் தள்ளிப்போன உங்களுடைய சுப காரியங்கள், திருமணம் போன்ற சுப விஷயங்கள் இனிதே நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அத்துடன் 5ஆம் அதிபதி சந்திரனும் உங்களுக்கு நல்ல இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய மாதங்களிலே உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். ஆக 9ஆம் இடம் என்பது நீண்ட தூர பிரயாணங்களை சொல்லும். ஒரு நீண்ட தூர ஜேர்னியை சொல்லக்கூடியவர். 12ஆம் இடம் என்பது அப்ராடை சொல்லக்கூடியவர். ஆக ஒரு சிலருக்கு ஆன்சைட்டின் மூலமாகவோ அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காகவோ அப்ராட் செல்லுவதற்கான சந்தர்ப்பங்கள் இம்மாதங்களிலே அமையும். இதுவரை தடையாக இருந்த பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அத்துடன் 9ஆம் அதிபதியாக சனி காலங்களில் சஞ்சாரம் செய்வது தகப்பனாரின் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சுப செலவுகளுக்காக நாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ராகு பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும், குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே சுப விரயங்கள், சுப செலவுகள் பண்ணுவதற்கான சந்தர்ப்பமும் அமையும். அத்துடன் சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். 9ஆம் இடம் என்பது ஹையர் எஜுகேஷனை குறிக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு 2வது திருமணத்திற்கான சந்தர்ப்பங்களும் அமையும். அதே சமயத்தில் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு டைவர்ஸுக்கான வாய்ப்பும் அதற்கான அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிக்கும். அதே சமயத்திலே கேது பகவான் 12ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இம்மாதம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். 12ஆம் இடம் என்பது விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை சொல்லுவதால் உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற நஷ்டங்கள் ஏற்படுவதால் குரு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே அதை சுப விரயமாக மாற்றுவது உங்கள் கையிலே உண்டு. அத்துடன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர். அவர் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடம் என்பது உங்களுடைய பேச்சாற்றல். ஆக இக்காலங்களிலே உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும். 9ஆம் இடம் என்பது நீங்கள் பார்க்கும் வேலையிலே ஏற்படக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸை சொல்லுவதால் வேலையில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். அதே செவ்வாய் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். இக்காலங்களில் செவ்வாய் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் அதிகரிக்கும். அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்பது உங்களுடைய அந்தஸ்து மட்டுமல்ல, வேலையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் சொல்வதாகும். இக்காலங்களில் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பானதாகும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலையிட்டு வணங்கி வர நற்பலன் ஏற்படும். அருகே உள்ள சர்ச்சில் சென்று நீங்கள் வணங்கி வர மிகவும் நற்பலன் ஏற்படும். அத்துடன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சுமாராக இருப்பதால் நீங்கள் பிரம்மதேவனை வணங்கி வர மிகவும் நற்பலன் ஏற்படும். நன்றி, வணக்கம்.